வணக்கம். இப்போது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பரிசுத்த பாப்பரசருக்கு அமோக வரவேற்பு. நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் சமாதானம் ஆகிய பண்புகளை மேம்படுத்த வேண்டும் என பரிசுத்த பாப்பரசர் தெரிவிப்பு. ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் சில உறுப்பினர்களது ஊழல்கள் குறித்து மக்கள் விடுதலை முன்னணி லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. அத்தியாவசிய 10 பொருட்களின் விலைகளை குறைக்கும் யோசனை அடங்கிய இடைக்கால வரவு செலவு திட்டம் 29ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் தெரிவிப்பு. ஊவா மாகாண சபையின் முதலமைச்சர் பதவியை தனக்கு வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ஹரின் பெர்னாண்டோ ஆளுநரிடம் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். பரிசுத்த பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் இன்று பிற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருத்தந்தை இன்று முற்பகல் 9 மணிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். இத்தாலியின் ஹல் இத்தாலியா விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் வருகை தந்த பரிசுத்த பாப்பரசருக்கு அரச மரியாதையுடன் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. අවගේ ආගන්තුක සූදානම් එතුමානන්ව and which will be an unfamiliar වසරේ පූජකවරයට පාතබූ ඔබ දකින්නේ ඒ අවස්ථාව සඳහා අති උතුම් දෙවන பிரான்சிஸ் சுத்தோத்தம பாப்பஹாஸ் இத்தாலியா விமானத்தின் மூலம் தரையிறங்குகின்ற காட்சி உங்கள் அனைவருக்கும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கும், அற்புத காட்சியாக அமைந்திருக்கிறது. அவரோடு ஏனைய கார்டினல்மார்கள் அதே போன்று உயர் மத தலைவர்களும் அங்கே வருகை தருகின்றார்கள். ඔබ යන්න සකල ජාතීන් මාගේ ගෝලයන් කරන්න කියා එදා කීතුතුන් කියූ වදනට අවනත වෙමින් අපගේ දේව සේවකයන්න් සකල ශ්‍රී ලංකාවාසී හැම කෙනෙක්ටම கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்த பரிசுத்த பாப்பரசர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பேரறிஞர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை ஆகியோரினால் வரவேற்கப்பட்டார். අපගේ දේශයේ අපගේ භූමිය ස්පර්ශ කරමින් සිප වැඩඳ ගනිමින් இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரசன்னமாக இருந்தனர். කරු ජනාධිපතිතුමන් ඇතුළු අපගේ නිලදරුවන් අග්‍රාමාත්‍යතුමන් එවැගේම சங்கம்பள வரவேற்பளிக்கப்பட்ட பரிசுத்த பாப்பரசர் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் விமான நிலைய வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த விசேட மேடைக்கு வருகை தந்தார். பரிசுத்த பாப்பரசரை கௌரவிக்கும் வகையில் மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. ஜனாதிபதி சம்மான உத்தமாச்சார அவி அதனை அடுத்து விசேட வரவேற்பு கீதம் ஒன்றும் பாப்பரசருக்காக இசைக்கப்பட்டது. Welcome to Sri Lanka.
We are people who believe in religious tolerance and සියලුම ආගම් ඉවසීම සහ සහජීවනය අප විශ්වාස කරනවා වගේ அனைத்து சமயங்களும் பொறுமை மற்றும் நல்லிணக்கத்தை நம்புவதை போன்று பல நூற்றாண்டு காலமாக எமது சமயத்துடன் அவை ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. உலகின் பிரதான 2 சமயங்களான கிறிஸ்தவம் மற்றும் பௌத்தம் ஆகியன எமது நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவு பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றன. புனித நகரத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக நான் கவனம் செலுத்த உள்ளேன். இலங்கை மக்களுக்கு பரிசுத்த பாப்பரசரின் ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அவரது மக்களின் சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் உங்களின் பிரார்த்தனையை நாம் எதிர்பார்க்கிறோம். Your prayers for the peace, progress and prosperity of our people. It is no easy task to overcome the bitter legacy of injustice. අමීරි අධර්මයේ උරුමය පරාජය කිරීම පහසු කටයුත්තක් නෙවේ. යුද්ධය විසින් கசப்பான அநீதியின் ஆதிக்கத்தை தோற்கடிப்பது இலகுவானதல்ல. யுத்தத்தால் பகைமை மற்றும் நம்பிக்கையின்மை விட்டுச் செல்லப்பட்டுள்ளது. நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் சமாதானம் ஆகிய பண்புகளை வளர்ப்பதனூடாக மாத்திரமே அதனை தோற்கடிக்க முடியும். பழைய காயங்களை பெரிதாக்காது சட்டம், நலன்கள் மற்றும் ஒற்றுமை போன்ற உண்மைகளை பின்தொடர்ந்து சுகப்படுத்தும் செயற்பாடொன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நண்பர்களே, இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை மீள கட்டி எழுப்பும் செயற்பாட்டிற்காக பல்வேறு சமயங்கள் சார்ந்த கலாசாரங்கள் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பை நிறைவேற்றுவதை நான் புரிந்து கொண்டுள்ளேன். பரிசுத்த பாப்பரசர் நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்தியதன் பின்னர் ஆயர்கள் உள்ளிட்ட ஏனையோருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார். பரிசுத்த பாப்பரசரை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிசத்தேரும் வரவேற்றார். தந்தை அவர்கள் இங்கிருக்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டு செல்கின்றார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள், ஏனைய மத தலைவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். கத்தோலிக்க மத தலைவர்களும் இங்கே வருகிற புதிய ஜனாதிபதி அதிவேன்மிதங்கிய மைத்ரிபால சிறிசேன அவர்களும் இங்கே ஏனைய மத தலைவர்களை சந்திக்கின்றார். தமது இலங்கை விஜயத்தினை பதிவு செய்யும் வகையில் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள விசேட பிரமுகர்களின் பதிவேட்டிலும் திருத்தந்தை கையொப்பமிட்டார். தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து திறந்த வாகன தொடரணி மூலம் பரிசுத்த பாப்பரசர் கொழும்பு நகரை வந்தடைந்தார். கொழும்பை நோக்கி வருகை தந்த பரிசுத்த பாப்பரசரிடம் ஆசை பெற்றுக் கொள்வதற்கு வீதியின் இருமருங்கிலும் பெருந்திரளான மக்கள் காத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. නිතංග කඳුලැල් නැති සතුටු සිනහාරැදී ප්‍රේමී පවතින්නට ඔබේ ප්‍රේම අපට දිනුමෙන අතිඋතුම් වාග්යවක් වූ අප පියතුමනි වඩිනු මැන සිරිසා. பரிசுத்த பாப்பரசர் பங்கு பெற்றும் விசேட ஆராதனை நிகழ்வு கொழும்பு காலிமுக திடலில் நாளை காலை நடைபெற உள்ளது. இந்த விசேட ஆராதனை வழிபாடுகளுக்காக வருகை தருகின்ற பக்தர்களின் நலன் கருதி விசேட போக்குவரத்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி விசேட ரயில் சேவை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவிக்கிறார். பாப்பரசரின் வருகைக்காக வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடு திருத்தலத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. திருத்தலத்தில் கூட உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை எமிலியானுஸ் பிள்ளை கூறுகின்றார். மருதமடு திருப்பதிக்கு நம்முடைய பரிசுத்த தந்தை
நாளை மாலை 3:15 மணிக்கு வானூர்தி மூலமாக அவர் மடு திருத்தலத்துக்கு வந்து இறங்குவார். அவர் 1.5 மணித்தியாலம் தங்குவதாக எங்களுக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழிபாட்டில் அவர் பங்கெடுத்து மக்களை ஆசீர்வதிப்பார். அவர் மக்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக பவனியாக வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக அரை மணித்தியால ஜெப வழிபாடில் ஈடுபடுவார். இவருடைய வருகைக்காக பல மாதங்களாக நாங்கள் ஆயத்தங்களை செய்து இப்போது இறுதியான கட்டத்திலே இந்த இறுதி வேலைகளை செய்கின்றோம். அவருடைய வருகைக்காக வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குரிய ஆயத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. குடி தண்ணீர், குளிப்பதற்கான தண்ணீர், மலசல வசதிகள், உணவு வசதிகள் மற்றும் மருத்துவ வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு ஆயத்தமாக இருக்கின்றது. போக்குவரத்து வசதிகள் எல்லா பஸ் நிலையங்களிலுமிருந்தும் நீங்கள் பஸ்ஸில் வரக்கூடிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு விடயங்கள் அனைத்தையும் போலீசார் முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் நாளைய தினம் காலை 6 மணியிலிருந்து பின்னேரம் 2 மணி வரை பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அழைத்து விடுவார்கள். அவர்கள் அதற்கு பின் இங்கே வர முடியாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் வந்துவிட்டார்கள். இன்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்னும் கூட நாட்களை. மடுத்திருத்தலத்துக்கு அப்பரசரி சர்ச்சுக்காக வருகின்ற மக்கள் 4 வழிகள் வழியாக மடுத்திருத்தலத்துக்கு வர முடியும். மடு ரோட் பகுதியால் வந்து மடுவுக்கு வருகின்ற பாதை, 2 பருப்பு கிடந்தான் வழியாக மடுவுக்கு வருகின்ற பாதை, பாலம்பட்டி வழியாக மடுவுக்கு வந்து சேர்கின்ற பாதை, தம்பனை பண்டிரிச்சான் பகுதியாலிருந்து வருகின்ற பாதை. இந்த 4 பாதைகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 4 பகுதிகளிலேயும் சோதனை சாவடிகள் இருக்கின்றன. அந்த சோதனை சாவடியை தாண்டி அவர்கள் சோதனை செய்யப்பட்டு வரலாம். அவர்களுக்கென்று சில வாகன பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாவிட்டாலும் அவர்கள் எந்த வழியிலையும் வந்து சேர முடியும். இங்கே பெட்ரோல் உள்ளிட்ட 10 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்கும் வகையிலான இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை எதிர்வரும் 29ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கிறார். தனது கடமைகளை பொறுப்பேற்ற வேளையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நிதியமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் ரவி கருணாநாயக்க இன்று முற்பகல் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். சர்வமத அனுஷ்டானங்களின் பின்னர் தமது கடமைகளை அவர் பொறுப்பேற்றார். இதன்போது தமது அமைச்சின் எதிர்கால நடவடிக்கை குறித்து ஊடகவியலாளர்களுக்கு நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெளிவுபடுத்தினார். தற்போது உண்மையான நிலை என்னவென்பது குறித்து ஒரு வார கால பகுதிக்குள் ஜனாதிபதிக்கும் பிரதமர் உள்ளடங்கலாக அமைச்சரவைக்கும் தெளிவூட்டுமாறு செயலாளரிடம் நாம் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன். பொருளாதாரத்தின் உண்மையான நிலை எதுவென்று குறித்து தெளிவூட்ட வேண்டும். 100 நாட்களுக்குள் 10 நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என நாம் பொதுமக்களுக்கு உறுதி வழங்கியுள்ளோம். சிலரது பைகளுக்கு மாத்திரம் பணம் செல்கின்ற முறையை மாற்றி பொதுமக்களின் சட்டை பைகளுக்கு பணம் வரக்கூடிய காலம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமக்கு கிடைத்த அமைச்சு பதவி குறித்து ஓரளவு கவலை அடைவதாக பிரதி நீதி அமைச்சர் சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க தெரிவிக்கின்றார். மல்வத்துப்பீட மகாநாயக்க திபொட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்ட பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதி நீதி அமைச்சர் சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க இன்று மல்வத்துப்பீடத்தின் மகாநாயக்க தேரர் திபொட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். தமக்கு கிடைத்துள்ள அமைச்சு பதவி குறித்து பிரதி அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எனக்கு சற்று கவலையாக உள்ளது. அரசியலில் இதனை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். மக்கள் என்னுடன் இருக்கின்றார்கள் என்ற செய்தியையே நான் மக்களுக்கு கூறுகின்றேன். எதிர்வரும் தேர்தலில் மக்களின் சக்தியை நான் எடுத்துக் காட்டுவேன். அதனை நிரூபித்த பின்னர் எனது தீர்மானத்தை நான் எடுப்பேன். மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக இந்த இடத்தை வழங்க வேண்டும். மக்களுக்கு சேவையாற்ற அரசியலிருந்து விலகக்கூட விருப்பம். கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தனது கடமைகளை ஆரம்பிப்பதற்காக இன்று முற்பகல் கல்வி அமைச்சுக்கு சென்றிருந்தார். கடமைகளை பொறுப்பேற்பதற்கு முன்னர் புதிய அமைச்சர் சர்வமத வழிபாடுகளில் ஈடுபட்டார். අපිට පුළුවන්කම ලැබෙනවා ඉන්ටර්නෙට් එක හරහා
இணையதளத்தின் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொண்டு இலங்கையில் இருந்த வண்ணம் டாலர் மற்றும் யூரோக்களில் புதிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும். அதற்கான திட்டங்கள் உள்ளன. புலமை பரிசில் பரீட்சையின் தேவைப்பாட்டுக்கு அமைய அதனை தொடர்ந்தும் நடாத்துவது தொடர்பில் நாம் கலந்துரையாடி வருகின்றோம். பிரபல்யம் அடைவதற்கான திட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை. தூய ஹெல உரிமையை ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பொன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையினரின் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொள்ளாத முதலாவது ஜனாதிபதி என்ற ரீதியில் மைத்ரிபால சிறிசேன இந்த நாட்டின் தலைமைத்துவத்துக்கு நியமிக்கப்பட்டார். அவரின் வெற்றிக்கு நாம் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். தூய ஹெல உரிமைய அரசியல் நடவடிக்கைகள் நிறுத்தி ஒரு வார கால பகுதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறாவிடின் எனது 2 பிள்ளைகளையும் என்னையும் கொல்வதாக அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் எனது மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்துள்ளது. இதன்போது அரசாங்கத்தின் 100 நாள் திட்டம் தொடர்பிலும் உதய கம்மன்பில கருத்து தெரிவித்தார். 100 நாள் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பூர்ண ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம். அத்துடன் 100 நாட்களுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு நாம் அழுத்தம் விடுப்போம். 100 நாட்களின் பின்னர் மன்னிக்கவும் 97 நாட்களில் இந்த நாட்டில் மீண்டும் தேசப்பட்டுள்ள அரசாங்கம் நிறுவுவதாக நாம் இந்த நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றோம். இன்னும் 97 நாட்களுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை நாம் நிச்சயமாக நடாத்துவோம். மக்கள் விடுதலை முன்னணி லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் இன்று முறைப்பாடு செய்துள்ளது. இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்த மக்கள் விடுதலை முன்னணியினர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் இதற்கு முன்னர் சமர்ப்பித்த சொத்து விபரங்கள் மற்றும் அவர்களது தற்போதைய சொத்து விபரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமல் ராஜபக்ச மாதா, கோட்டாபே ராஜபக்ச, அஜித் நிவாட் கப்ரால், மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச, அஜித் நிவாட் கப்ரால், அதே போன்று ரோஹித அபேகுணவர்தன உள்ளிட்ட மேலும் சிலர் தொடர்பிலும் ஊழல் மோசடி குறித்து முறைப்பாடு செய்துள்ளோம். கடந்த காலங்களில் அவர்கள் அரச சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பாவித்துள்ளனர். அது குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் பிரகாரம் நாம் முறைப்பாடு செய்தோம். கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்படவில்லை. தற்போதுள்ள நிலைமையின் அடிப்படையில் ஆணைக்குழுவுக்கு உள்ள அதிகாரங்களுடன் உரிய முறையில் செயற்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றமை இந்த நாட்களில் வெகுவாக இடம்பெறுகின்றது. பெசில் ராஜபக்ச தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். அது மட்டுமல்ல, மேலும் சில அமைச்சர்களின் மனைவிமாரும் பிள்ளைகளோடு நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். எனவே நாட்டிலிருந்து வெளியேறுவதை உடனடியாக தடுக்க வேண்டும். நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுக்கின்ற அதிகாரம் இந்த ஆணைக்குழுவுக்கு உள்ளது. இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தந்த ஒருவர் தனது முறைப்பாடு குறித்து விஜித ஹேரத்திடம் தெளிவுபடுத்தினார். 2012, 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் இந்த ஆணைக்குழுவுக்கும் போலீசாருக்கும் போலீஸ்மா அதிபரிடமும் முறைப்பாடு செய்திருந்தோம். இன்று அந்த நபர் நாட்டை விட்டு வெளியேற முற்படுகின்றார். இந்த கணக்கில் காணப்பட்ட 290 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளது. எமது தலைவர் மக்களின் பணத்தில் ஊழல் செய்துள்ளார். விஜித, மஹிந்த, காந்தகம என்ற அனைவரும் மஹிந்தவை போன்றவர்களே. நாராயண்பிட்டி பொருளாதார மத்திய நிலைய களஞ்சிய சாலையொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த விமானத்தை சிலர் கொண்டு செல்ல முற்படுவதாக கிடைத்த தகவலுக்கமைய நாராயண்பிட்டி போலீசார் அதனை கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிடுகின்றார். 2 பேர் மாத்திரம் பயணிக்கக்கூடிய வசதிகளை கொண்ட இந்த சிறிய ரக விமானம் பழுதடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் நாராயண்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் திவாஸ் குணவர்தனவின் வீட்டு வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யானைக்குட்டியின் பெறுமதி 1 கோடி ரூபாய் என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த யானைக்குட்டி 2009ஆம் ஆண்டு வனஜீவராசிகள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர்.
சஜின் திவாஸ் குணவர்தனவின் அம்பலாங்குடையில் உள்ள வீட்டினை இக்கடு வனஜீவராசிகள் அதிகாரிகள் சுற்றி வளைத்த போது இந்த யானைக்குட்டியை கண்டுள்ளனர். யானையை வைத்திருப்பதற்கான அனுமதி பத்திரத்தை இன்று காலை 9 மணிக்கு வழங்குவதாக வீட்டில் இருந்தவர்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தனர். எனினும் எவரேனும் ஒருவரிடம் யானை ஒன்று இருக்குமாயின் திணைக்களம் கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அனுமதி பத்திரம் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதே சட்டமாகும். நேற்று அனுமதி பத்திரத்தை வழங்காவிடனும் திணைக்கள அதிகாரிகள் இன்று சென்ற பொழுது அனுமதி பத்திரத்தை வழங்கியதாக வன ஜீவராசிகள் அதிகாரிகள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினர். சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட பொழுது ஒளிப்பதிவு செய்வதற்கான அனுமதி நேற்று வழங்கப்படாத போதிலும் இன்று ஊடகங்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. யானை எவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்டது என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். අපි දන්න කතාව මේ දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ මෙතන දැන් මේ අතුරට ගිහිල්ලා ප්‍රශ්න ඇති වෙනවනේ யானைக்கான அனுமதி பத்திரம் திணைக்களத்துக்கு கிடைத்துள்ளது. அனுமதி பத்திரத்தில் உள்ள விடயங்களும் யானையின் அடையாளமும் ஒத்துப்போகின்றன. அனுமதி பத்திரம் இல்லாமல் யானை ஒன்றை வைத்திருந்தால் உடனடியாக அந்த யானை பின்னவல சரணாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் அனுமதி பத்திரத்தை சமர்ப்பித்தால் அதன் தகவல்களும் யானையின் அடையாளங்களும் சரியானதா என்பதனை நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும். அவை சரியானது என நீதிமன்றம் தீர்மானித்தால் மாத்திரமே யானையை மீண்டும் அவர்களுக்கு வழங்க முடியும். அரசாங்கம் மாறியதும் தாம் இதுவரை செய்த மிக மோசமான சட்டவிரோதமான விடயங்களை மறைப்பதற்கு ஊடகங்களுக்கு காட்டிய ஒரு வித்தையே இதுவாகும். யானை குட்டி ஒன்றுக்கான அனுமதி பத்திரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன பெற்றுக் கொண்டுள்ளாரா என நியூஸ் ஃபர்ஸ்ட் வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் வினவியது. 2009 ஆண்டு அதுபோன்ற ஒரு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கூறினார். காணாமற் போனோர் தொடர்பில் பரிசுத்த பாப்பரசர் கவனத்தில் எடுக்க வேண்டும் என கோரி வவுனியா நகரசபை மைதானத்தில் இன்று மாலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழு ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்தில் காணாமற் போனோரின் உறவுகள் கலந்து கொண்டு அமைதியான முறையில் பதாகைகளை ஏந்தி தமது உறவுகளை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்தனர். இதன்போது திருத்தந்தையை தமிழ் மக்கள் மீது கருணை காட்டுங்கள், எமக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடத்தப்பட்டு காணாமற் போன தமது உறவுகளை மீட்டுத் தருமாறும் அவர்கள் வலியுறுத்தினர். ஹூவா மாகாணத்தின் முதலமைச்சர் பதவியை தமக்கு பெற்றுத் தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ஹரின் பெர்னாண்டோ ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆளும் தரப்பின் 5 உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் சத்திய கடதாசி மூலம் இந்த அறிவிப்பை அவர் விடுத்துள்ளார். மாகாணத்திற்கு அதிக குளிருடன் கூடிய வானிலை நிலவுவதாக தெரிவித்து மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருந்த விடுமுறை முடிவடைந்ததை அடுத்து இன்று காலை 10 மணிக்கு சபை கூடியது. ஆளும் தரப்பில் உள்ள 20 உறுப்பினர்களுள் 11 பேர் மாத்திரமே சபைக்கு வந்திருந்தனர். ஊவா மாகாண சபை 34 உறுப்பினர்களை கொண்டுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு காணப்பட்ட 19 ஆசனங்கள் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி இணைந்து கொண்டதை அடுத்து 20ஆக அதிகரித்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் 2 உறுப்பினர்கள் இந்த சபையில் இருக்கின்றனர். இன்றைய மாகாண சபை அமர்வுகளில் கலந்து கொள்ளாத எதிர்க்கட்சித் தலைவர் ஹரின் பெர்னாண்டோ ஆளும் தரப்பை சேர்ந்த 5 உறுப்பினர்களின் சத்திய கடதாசிகளுடன் ஊவா மாகாண ஆளுநர் நந்தா மெத்தீவை சந்தித்தார். இந்த 5 பேருள் வடிவேல் சுரேஷ் மற்றும் இதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து கொண்ட திஸ்ஸ குட்டியாராஜு ஆகிய இருவரும் வருகை தந்திருந்தனர். மாகாண சபையின் அதிகாரத்தை தமக்கு பெற்றுத் தருமாறு ஹரின் பெர்னாண்டோ இதன்போது ஆளுநரிடம் வேண்டுகோள் விடுத்தார். මන්ත්‍රීතුරු 34න් 17 වෙනි සහයෝගය ඉස්සර ජාතික පක්ෂය ලැබිලා තියෙනවා. 34 உறுப்பினர்களுள் 17 பேரின் ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ளது. ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் தொகை 15ஆக குறைவடைந்துள்ளது. தற்போது பெரும்பான்மை எமக்கு உள்ளது. எனவே மாகாண சபை நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு ஆளுநரிடம் கோரியுள்ளோம். ඒ තත්ත්වය එහෙමනම් මට ඒක පිළිගන්න වෙනවා. මගේ
இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டி ஏற்படுகின்றது. தற்போதைய நிலைமையை முதலமைச்சருக்கு அறிவித்து இவர்களுள் பெரும்பான்மை அவரால் பெற முடியாவிட்டால் இவர்கள் வழங்கிய சத்திய கடதாசியை ஏற்று நடவடிக்கை எடுக்க நேரிடும். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தில் உள்ள பேருவளை நகர சபையின் மாதாந்த கூட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. இன்றைய கூட்டத்துக்கு தலைவர் வருகை தராதோடு உபத்தலைவரின் தலைமையில் சபை கூடிய போதும் ஆளுந்தரப்பின் 3 உறுப்பினர்களே வருகை தந்திருந்தனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 4 பேர் வந்திருந்ததோடு ஆளும் கூட்டமைப்புக்கு சபைக்குள் பெரும்பான்மை இல்லை என்பதை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியதை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது. போலீசார் வரவழைக்கப்பட்ட பின்னர் சபை கலைக்கப்பட்டது. නගරාජතුමන් නිවාඩු අනුමත කරලා ඉල්ලලා දෙනවා. එහෙනම් මේ මම හිතන්නේ අපේ ඒ ලියුම මම හිතන්නේ අපේ විපක්ෂයෙන් ඉරලා දැම්මා ඒ ලියුම බොරුවක් කියලා මම හිතන්නේ මේ එතුම මේ මම හිතන්නේ මේ සභාවේ අපේ ගණපුරේ තියෙනවා අපේ සභාව පීඩවල යන්න ඉතින් මම හිතන්නේ සභාව කරගන්න ඉඩ දුන්නේ නැහැ. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக உள்ளனர். இவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காது அவர்கள் முறையற்ற நிர்வாகத்தின் ஊடாக தொடர்ந்தும் திருட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முற்படுகின்றனர். இது தவறானது. நாட்டில் நாங்கள் நல்லாட்சியை நோக்கி பயணிக்கின்றோம். கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்துக்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இன்று காலை இந்த விடயம் தொடர்பாக பெற்றோர்கள் சிலர் கிளிநொச்சி வலய கல்வி பணிமனைக்கு சென்று முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளனர். கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்தில் மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எவ்வித வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். போதிய கட்டிடங்கள் இல்லாத காரணத்தினால் மரங்களுக்கு கீழ் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுடன் பெரும்பாலான மாணவர்கள் தரையில் அமர்ந்தே கல்வி கற்கின்றனர். எங்களோட பிள்ளைய மரத்தேக்களை படிச்சு அதுகளுக்கு தூசம் அதுவும் இதுவுமா இருக்கு. ஒன்று தளவாட வசதி இல்ல, பிள்ளைகள் எல்லாம் நிலத்துல இருக்கு, உடுப்புகள் எல்லாம் மூத்தி ஆகுது. எல்லா பெற்றோருடையும் பொருளாதார வசதி இல்ல. வெகு விரைவில் கடந்த பிள்ளைகளுக்கு ஒரு இருந்து படிக்கிற கேட்ட ஒரு இடத்தை ஒழுங்குபடுத்தி தர்றதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்களை நான் கேட்டுக்கொள்றேன். போன வருஷமும் இதே ஒரு நிலைமையில தான் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டு வந்தது. இந்த வருஷம் நல்ல ஒரு முறை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தேவை. இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளரிடம் நாம் வினவிய போது பாடசாலை தொடர்பில் பெற்றோர் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளதாக அவர் கூறினார். கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்தில் புதிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பிப்ரவரி மாதம் குறித்த கட்டிடத்துக்கான நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்தார். கட்டிடங்கள் கட்டுவதற்கு 12 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை பிப்ரவரி மாதம் அளவில் ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. எனவே நாங்கள் அந்த அநேகம் 6 மாதத்தில் அந்த வேலைகள் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்படும். என்றாலும் கூட 7 மாதங்களாக இந்த பிள்ளைகள் மரநிலையை கற்பது உகந்ததல்ல. எனவே தற்காலிக ஏற்பாடாக 4 வகுப்பறைகளை நாங்கள் 1 மாத காலத்துக்கு இடையில் அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்போம் என்பது உறுதியளித்து அந்த பெற்றோர்களை நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.